ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஹோம்லி மாம் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? ரொம்ப நாள் ஆயிடுச்சு vlog போட்டு. ஸோ உங்களை நான் ரொம்பவே மிஸ் பண்ணேன். நீங்களும் என்ன மிஸ் பண்ணீங்கன்னு உங்களுடைய கமெண்ட்டை பார்த்தாலே தெரியுது. ஏன்னா நிறைய பேர் ஏன் வீடியோ போடல கேட்டுகிட்டே இருந்தீங்க. அதுக்கு ரீசன் இந்த மாதிரி நாங்கள் திருப்பதி போனது தான் ரீசன். போயிட்டு வந்ததுக்கப்புறம் எங்கள் 3 பேருக்கு நல்லா உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அதுவும் படிக்கட்டு ஏறி நாங்கள் போனோமா. ஸோ ஒரு 9 கிலோமீட்டர் நாங்கள் நடந்தே படிக்கட்டு ஏறி அஷத்தை தூக்கிக்கிட்டு பேகு தூக்கிக்கிட்டு நானும் அஷத்தப்பா அப்புறம் அஷத் குட்டி 3 பேர் தான் போயிருந்தோம். ஸோ அந்த டயர்ட்லேயே பார்த்திங்கன்னா எங்களுக்கு கோல்டு, ஃபீவர், அப்புறம் பாடி பெயின் எல்லாமே வந்துடுச்சு. அஷத்தப்பாவே பார்த்திங்கன்னா 3 நாள் லீவ் போட்டார். ஸோ அஷத் குட்டி அஷத்தப்பா இப்படி தான் கொஞ்சம் தூரம் பிள்ளையை நடக்க வச்சுட்டு போனோம். அதுக்கப்புறம் தூக்கிக்கிட்டோம். இப்படியே தான் நாங்கள் 3 பேருமே நடந்து எப்படியோ சாமி தரிசனம் பார்த்துட்டு வந்தோம். நல்ல தரிசனங்க. அங்கே சாமி பார்க்குறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா என்னைய மீறி நான் அழுதுட்டேன். ஏன்னா எப்படி ஏன் அழுறேன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் இந்த சாமி நம்ம பார்க்க போகிறோம். இவ்வளோ நேரம் கழித்து கிட்டத்தட்ட ஒரு 12 மணி நேரம் கழித்து நம்ம க்யூவில் நின்று குடோன்லலாம் அடித்ததுக்கப்புறம் நம்ம சாமி போய் பார்க்குறோமே, தரிசனம் கிடைக்க போகுதுன்னு அந்த ஒரு மைண்டு பார்த்திங்கன்னா கண்ணில் தண்ணி வர வச்சிருச்சு. ஆட்டோமேட்டிக்காக நான் சாமி பார்க்கறதுக்கு முன்னாடி நல்லா அழுதுட்டேன். அப்புறம் நல்லா வேண்டிக்கிட்டு சாமி பார்த்துட்டு வந்துட்டோம். ஸோ அந்த vlog தான் பார்க்க போகிறோம். திருப்பதி போயிட்டு வந்ததுக்கப்புறமா சாமிக்கு பூஜை பண்ணணும் இல்லையா. பெருமாளுக்கு நெய்வேத்தியமாக சக்கரை பொங்கல் வச்சுட்டு லட்டுலாம் வாங்கிட்டு வந்தோம். அதெல்லாம் வச்சு படைக்கணும். அதுக்கப்புறமா இருக்கிற லட்டு நம்ம அப்பா அம்மாவுக்கு எல்லாருக்கும் கொடுக்கணும். ஸோ அந்த vlog தான் இதில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ vlog உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற கிளிப்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம், திருப்பதியிலேருந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எடுத்த கிளிப்ஸ் தான். அன்றைக்கி சாமி படைச்சிட்டு நெய்வேத்தியமாக சக்கரை பொங்கல் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த கிளிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பூஜை பண்ணுற டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். எனக்கு என்னுடைய வாய்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ரொம்ப கோல்டு, அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாக இருக்குது என்னோடய வாய்ஸே. ஸோ அப்படி இருந்தோம். நான் நிறைய பேர் வீடியோ கேட்டதுனால நான் இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம் தான் பார்த்தேன். சரி கொஞ்ச நாள் போட்டோம், அதுக்கப்புறம் வீடியோஸ் போடலாம் அப்படின்னு. பட் நான் நிறைய பேர் கேட்டதுனால ஏன் வீடியோ போடலைன்னு நிறைய பேருக்கு தெரியல. அதுக்கு ரீசனே இந்த மாதிரி திருப்பதி போனது தான். ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுச்சு. ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமை நைட்டு வந்தோம். அதுக்கப்புறம் திங்கக்கிழமை காலையில் எழுந்ததும் டீ குடிச்சிட்டு குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் சாப்பாடு செய்யணும். அதாவது சக்கரை பொங்கல், சாம்பார், சாதம், உருளைக்கிழங்கு. இதுதான் அன்றைக்கி நான் பண்ணியிருந்தேன். நம்ம பெருமாளுக்கு பூஜை பண்ணுறதுனால நான் துளசி போய் தோட்டத்தில் பறிச்சுட்டு வரணும். அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாமே குளிச்சுட்டா தான் எல்லாமே நமக்கு சுத்தமாக செய்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குன்றதுனால நான் தலை குளிச்சுட்டேன். எப்படி எங்களுக்கு சளி பிடிச்சிது, போகிற வழியெலாம் அந்த கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி குடிச்சிட்டே போகணும். லிக்விட் ஐட்டம்ஸ் தான் நிறைய இறக்கணும் உள்ளே. அதனால் மேபி எங்களுக்கு சளி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். முக்கியமாக அஷத்தும் நான் ஸ்கூலுக்கு அனுப்பவே இல்லை. அவனுக்கும் ஃபீவரு, கோல்டு இப்படி இருந்துச்சு. அதனால் அவனையும் நான் லீவ் போட்டுட்டேன். தலை குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் தலை ஈரத்தோடு இல்லைனா தலையில் துண்டு கட்டிட்டு நம்ம பூஜை பண்ணக்கூடாது இல்லையா. அதனால் நான் நல்லா தொடச்சிக்கிறேன். அதுக்கப்புறமா துண்டெல்லாம் காய வச்சுட்டு நான் போய் துளசி பறிக்கணும். பறிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா வீட்டுக்கு மாஃப் போடுறது, அப்புறம் பூஜை பொருளை க்ளீன் பண்ணுற வேலை பண்ணிட்டேன். அதை நான் கிளிப்ஸாக எடுக்கல. ஏன்னா எப்போ பார்த்தாலும் அதே காமிக்கிற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி நான் நிறைய vlogல மாஃப் போட்டு பூஜை பொருள் எப்படி க்ளீன் பண்ணுறதெல்லாம் காமிச்சிருக்கேன். அதனால் நான் உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக அதை காமிக்கல. ஸோ மேலோட்டமாக உங்களுக்கு அன்றைக்கி என்ன பண்ணன்றதை மட்டும் நான் சொல்லிடுறேன். அதேமாதிரி அடியில் தண்ணி சொட்டு சொட்டாக ஊற்றின்னு இருக்கக்கூடாது தலையில். அதனால் நான் அடியில் கொண்ட மாதிரி சும்மா முடிச்ச மாதிரி போட்டுக்கிட்டேன். சிக்கில் எதுவும் உடைக்கல. ஏன்னா டைம் ஆகிடுச்சு, சீக்கிரமாக காலையிலே படைக்கணும் அப்படின்றதுனால தலை மட்டும் இந்த மாதிரி பின் பிரேத் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் சாப்பாடு செய்ய போயிட்டேன். ஆக்சுவலாக எனக்கும் அஷத் அப்பாவுக்கு அப்புறம் அஷத் குட்டி 3 பேரும் சேர்ந்து தனியாக வெளியில் போகிறது இதுதான் ஃபஸ்ட் டைம் கோயிலுக்கு. இதுக்கு முன்னாடி வண்டலூர் போயிருந்தோம் இல்லையா. அதுதான் அவுட்டிங் மாதிரி சும்மா போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது தனியாக வந்திருந்தோம் 3 பேரும் ஒன்றா. அதோடு நாங்கள் 3 பேரும் சேர்ந்து கோயிலுக்கு போனது இல்லை வெளியில் போனதுன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப லாங்காக போனது இந்த திருப்பதி தான். ஸோ நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நான் சொல்கிறேன் அது அப்புறம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல் செய்கிறத பார்த்துடலாம்.
பாசிப்பருப்பு பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். அதே மாதிரி பச்சரிசி வந்து 1 கிளாஸ் அளவுக்கு இந்த மாதிரி ஃபுல்லாக நான் எடுத்துக்கிறேன். நான் இந்த கிளாஸ் அளவு தான் வச்சு நான் பாசிப்பருப்பு பச்சரிசி ரெண்டுமே சேர்த்துக்கிட்டேன். இதே கிளாஸில் நான் 6 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இதுதான் என்னுடைய ரேஷியோ. உங்களுடைய குக்கர் எந்த அளவுக்கு பிடிக்கும், விசில் எந்த அளவுக்கு வச்சா கரெக்டாக வெந்து வரும்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து 1.5 கிளாஸ் அளவுக்கு நான் வந்து 6 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். ஏன்னா சக்கரை பொங்கல் நல்லா குழைவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ நான் இந்த மாதிரி தண்ணி ஊற்றிட்டு அதில் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா உப்பு லைட்டாக ஒரு பிஞ்சு மட்டும் தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா சக்கரை பொங்கலில் லைட்டாக உப்பு சேர்த்தா தான் அந்த சக்கரை பொங்கலோட டேஸ்ட்டு தூக்கி கொடுக்கும். அதனால் உப்பு மட்டும் சேர்த்து விசில் போட்டு மூடிட்டேன். கரெக்டாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். நல்லா சூப்பராக குழைவாக வெந்துடுச்சு. இப்போ இந்த சக்கரை பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து வெல்லம் சிரப் தான் நான் வந்து சேர்த்துக்க போகிறேன். ஆல்ரெடி நம்ம வந்து வெல்லம் சிரப் எப்படி பண்ணுறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கொஞ்சமாக அதுலேருந்து சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா குழைவாக கரண்டி வச்சு நல்லா மேஷ் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு சக்கரை பொங்கல் நல்லா குழைவாக கிடைக்கும். இன்னொரு பேனில் வந்து பார்த்திங்கன்னா நான் நெய் சேர்த்துருக்கேன். நெய்யில் முந்திரி பருப்பு, திராட்சை ரெண்டுமே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த சக்கரை பொங்கலில் சேர்த்து நல்லா ஒரு கிளறிக்கோங்க. இது வந்து ஏலக்காவும் அப்புறம் சர்க்கரையும் பொடி பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து பச்சை கற்பூரம் சேர்த்துருக்கேன், கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். ஏன்னா அப்போ தான் அந்த கோயில் டேஸ்ட்டு தூக்கி கொடுக்கும் அப்படின்றதுனால. ஸோ நான் வந்து சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இல்லைனா நீங்கள் இலையில போட்டு சர்வ் பண்ணும்போது அப்படி காமிக்கலாம். நான் இலையில சர்வ் பண்ணும்போது காமிக்க முடியல, மிஸ் ஆகிடுச்சு அந்த கிளிப்ஸு. ஸோ உங்களுக்கு கப்பில் போட்டு காமிச்சிருக்கிறதே உங்களுக்கு நல்லாயிருக்கு பார்த்திங்களா பார்க்குறதுக்கு. ஸோ சக்கரை பொங்கல் நான் எப்பயுமே என்னோடய ஸ்டைலில் இப்படி தான் பண்ணுவேன். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சக்கரை பொங்கல் பண்ணிகிட்டே வந்து பார்த்திங்கன்னா சைட் பை சைடு நான் சாதம் அப்புறம் காய் போட்ட சாம்பார் இதெல்லாம் வச்சுட்டேன். இப்போ தோட்டத்தில் போயிட்டு துளசி பறிச்சிட்டு வரலாம். துளசி மட்டும் பறிச்சிட்டு அப்புறம் கொஞ்சம் இலை மட்டும் பறிச்சிட்டு வந்துட்டாக்கா நம்ம வந்து சாமிக்கு பிரசாதம் வச்சு படைச்சிடலாம். இப்போ துளசி பறிச்சாச்சு. நம்ம வீட்டுக்கு போயிட்டு அதை வாஷ் பண்ணிவிட்டு இலையும் நம்ம வாஷ் பண்ணிவிட்டு சாமிக்கு வச்சு நெய்வேத்தியம் வச்சு படைக்கலாம். எந்த ஒரு பொருளுமே நம்ம சுவாமிக்கு வந்து வைக்கும்போது, அதை இந்த துளசி ஆகட்டும், இல்லைனா வந்து அருகம்புல், பாக்கு கிடையாது, வெத்தலை, எலுமிச்சம்பழம், இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சாமிக்கிட்ட வைக்கணும். அதே தான் இந்த இலை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து முக்கியமாக தலைவாழை இலை வந்து சாமிக்கு வச்சு நீங்கள் படைக்கிறது இது இன்னுமே விசேஷமாக இருக்கும். சாமிக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் பழமாக வந்து அன்றைக்கி மாம்பழம் வச்சுருந்தேன். ஸோ மாம்பழம் ஒன்று வச்சுட்டு அப்புறம் திருப்பதிலேருந்து வாங்கிட்டு வந்தால் லட்டு வந்து 2 வச்சுருக்கேன். நீங்கள் எல்லோரும் கேட்கலாம், லட்டு எங்களுக்கு கிடையாதாக்கா அப்படின்னு. உங்கள் எல்லாருக்கும் சேர்த்து நான் கண்டிப்பாக வேண்டிக்கிட்டு தான் வந்திருக்கேன். அதேமாதிரி நம்மளோட யூடியூப் சேனல் நல்லபடியாக ரன் பண்ணணும் அப்படின்னு நல்லா வேண்டிக்கிட்டேன். ஸோ நிறைய பேர் வந்து நிறைய விஷயம் என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கீங்க, குழந்தை சம்மந்தமாகவோ இல்லை ஃபேமிலி சம்மந்தமாகவோ. அது எல்லாமே நானும் ஃபேஸ் பண்ணதுனால உங்கள் எல்லாருக்குமே சேர்த்து தான் நான் வேண்டிட்டு வந்திருக்கேன். லட்டு பிரசாதம் கிடைக்கலனாலும் உங்களுக்காக நான் வேண்டிட்டு வந்திருக்கிறது உண்மை தான். கண்டிப்பாக நம்மளுடைய எல்லாருடைய பிரார்த்தனையை, எல்லாருடைய வேண்டுதலையும் பெருமாள் வந்து நிறைவேற்றி வைப்பார்னு நம்ம நம்புவோம். உங்களுக்கு இந்த விலாக் பிடிச்சிருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஒன்றுமே பண்ணல. நான் வந்து சாதம் வச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து இலை போட்டு சாம்பார் சாதம் இது மட்டும் வச்சுட்டு உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணியிருந்தேன், அது கொஞ்சம் வச்சு நான் வந்து பூஜை பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் காலை முடிச்சாச்சு. ஏன்னா காலையிலே வந்து சாப்பாடு செஞ்சுட்டா கொஞ்சம் வேலை ஈஸியாக இருக்குன்றதுனால காலையிலே நான் வந்து சாப்பாடு செஞ்சு முடிச்சிட்டேன். அதோட இந்த விலாகும் முடியுது. உங்களுக்கு இந்த விலாக் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இன்னொரு விலாகில் வந்து பார்க்கலாம். அது வரைக்கும் நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இன்னொரு விலாகில் பார்க்கலாம். பாய்.